ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுல்ல. நம்ம சஞ்சீவ் பலியான் தான் அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அவர் தான் கோச்சுன்னு. அரௌண்ட் 2 மணிக்கு மதியானம் 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் காத்தால 11 மணிக்கு ஒரு வீடியோ போட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அன்பு தொல்லை, அன்பு கட்டளை, பேசுங்க பேசுங்கன்னு. அப்போ தான் சொன்னேன், வதந்தியா என்னன்னு தெரியல, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும், அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்பட்டுட்டு ஹரி மேக்ஸ் யூ ஒரி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். நான் வந்த உடனே வீடியோ நாங்கள் அஃபிஷியலாக போடுவோம். அத்தன்டிக் நியூஸ் வந்தோடனே இங்கே சொன்னாங்க, அங்கே சொன்னார், பெரியப்பா வந்து சொல்லிட்டு போனார், சித்தப்பா சொன்னார், அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோன்னு. எனிவே, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். வதந்தியான்ற வீடியோவில் 5 நிமிஷத்துலேயும் வரலாம், ஒரு மாதத்துலேயும் வரலாம், வரபடி வரட்டும், வராமல் கூட போகலான்னு அஃபிஷியலி வந்துருச்சு. நல்லது தான். பொதுவாகவே ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு தான் பழைய ஆளுங்களை அனுப்புவாங்க. அது ஒரு தியரி ஒன்று உண்டு. ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணதுங்க. நம்மளால சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர ஆராய்வதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அவசரப்படக்கூடாது. ஹரி மேக்ஸ் வரி. முதல்ல சொன்ன மாதிரி பி கூல், ரிலாக்ஸ். என்ன அப்போ 2 ஹவர் லேட்டாக தெரிஞ்சுன்னா என்ன? அப்போ எம்எஸ் தோனிலாம் இல்லை, கூலா. இப்போ பாட்னா பேரஸ் கோச்சாக இருக்கார்ல அனுப் குமார், அவர் கேப்டன் கூலாம், பயங்கர கூல். அமைதியாக இருந்தால் டெசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது ஒரு விஷயத்துலையும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உங்கள் லைஃபுக்கு சொல்கிறேன். காலேஜ், ஸ்கூலு, எக்ஸாமு, கேரியரு, வேலை பார்க்குற இடத்துலலாம் இதில் கூட இருக்குது, ஜாதா சோச்சனை சே ஃபைசலா கம்ஜோர் ஹோ ஜாத்தா அப்படின்னா, ரொம்ப நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னோட ரிசல்ட் வந்து மோசமாக தான் இருக்கும். அதுதான். ஆமாம், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அஃபிஷியல் வந்ததுக்கப்புறம் ஓகே ஃபைன், இந்த வந்துருச்சு இல்லை அஃபிஷியல். ஸோ இப்போது அவரை பற்றி நிறைய டீட்டெயில் பேசுகிறேன். லாங்காக போவோம் வீடியோ. அவ்வளோ அச்சீவ்மெண்ட் மலைப்பாருக்கு. நேற்று அனுப்குமாரை பற்றி பேசின அச்சீவ்மெண்ட்டு இவங்கள தான் இப்போ மெயின். இப்போ நம்ம ஈஸியாக டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு கபடி, ரைடரு, டிஃபெண்டரு, 1000 குறை சொல்லிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் உழைச்சதுனால தான் கபடி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு. ஐ எம் ப்ரௌட். இந்த இவர் காலத்துலலாம் நான்லாம் வாழ்கிறேன்றதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அண்ட் அஜய் தாகர் ஆகட்டும், அனுப்குமார் ஆகட்டும், இப்போ அந்த சஞ்சீவ் பலியான் ஆகட்டும், எக்ஸலண்ட், மார்வலஸ். ரைட், விஷயத்துக்குள்ளே போகலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ரைட், பிகேஎல் 9ல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கப்பு ஜெயிச்சு 4 சீசனாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு இருந்தார். ஆமாம், தட் இஸ் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோஸ் கபடி சர்க்கிளில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே பிரிங்ஸ் நியூ திங்ஸ் ஆன் த டேபிளாக. புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். அது ரொம்ப முக்கியம். பி ஆண்டனின்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு நேற்று ஹாப்பி பர்த்டே வர திருப்பி விஷ் பண்ண. ஹாப்பி பர்த்டே ஆண்டனி. ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. டெய்லி 4 நாள் வீடியோ போடுறோம் பாருங்க. கபடி பிகேல இல்லை, வீடியோ போட்டுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன். அடுத்து உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ். ரைட், திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் சஞ்சீவ் பலியான் சாப். எஸ், பிகேஎல் 8ல் தான் இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்கிட்ட ஜாயின் ஆனார். அவர் ஜாயின் ஆகும்போது 8வது ரேங்க்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிகேஎல் 9 கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. பிகேஎல் 10 செமிஃபைனல் கொண்டு வந்தார். பிகேஎல் 11 முடிஞ்சு போனதில் எலிமினேட்டர் வரைக்கும் கொண்டு வந்தார். இல்லை, 2 வாட்டி பிகேஎல் கப்பு ஜெயிச்சிருக்காரு 2 டிஃப்ரெண்ட் டீமுக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு பிகேஎல் 9ம், பாட்னா பைரேட்ஸ்க்கு பிகேஎல் 3லையும் ஜெயிச்சிருக்காரு அவர். அந்த பாட்னா பைரேட்ஸ் தான் இருந்த நரேந்திர ரேது இந்த ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு. அதனால தான் இவர் ரிமூவ் பண்ணது. மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் டைம் கிரேட் லிஸ்ட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதில் இவர் கண்டிப்பாக அர்ஜுன் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க அதெல்லாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு யங் ஏஜில் கிரிக்கெட் தான் பிடிக்குமா, கிரிக்கெட் தான் விளையாடுவாரு. அப்புறம் இவரோட ஸ்கூல் கோச் பார்த்துட்டு கிரிக்கெட்டில் உனக்கு வேலைக்காகாது, கபடிப்பா அப்படின்னு கூட்டின்னு வந்து கேப்டனை போட்டாங்களாம் கபடி ஸ்கூல் டீமுக்கு. போட்ட ஃபஸ்ட்டு சீசனே ஒரு டைட்டில் ஜெயிச்சிட்டார் அந்த ஸ்கூலுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலுக்கு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், கபடி தான் நம்ம கேரியர் முடிவு பண்ணிட்டாரு. சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வியூவர்ஸ் இந்த விஷயம்லாம் அட்லீஸ்ட் அது கேட்டானது தெரிஞ்சுக்கணும். இவ்வளோலாம் சாதிச்சிருக்காங்கப்பான்னு. அண்ட் 42nd சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடந்தது 1994ல். அதில் மெம்பர் ஆஃப் த டீம், இந்தியன் டீமுக்கு சொல்கிறேன். அப்புறம் கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க 1998 அண்ட் 2001ல். இந்தியன் டீமுக்கு விளையாடும் போது 13th ஏஷியன் கேம்ஸ் தாய்லாண்டில் நடந்தது. அதில் ஒரு ஜெயிச்சிருக்காங்க கோல்டு மெடல். அப்புறம் 8th SAF கேம்ஸ் இன் நேபாள் 1999, அதுலேயும் வர மெடல் வாங்கியிருக்காரு. அண்ட் அவர் அப்புறமா வைஸ் கேப்டனை போட்டிருக்காங்க இந்தியன் டீமுக்கு. 3rd ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் 2000ல் நடந்தது. அதில் இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, வைஸ் கேப்டன் ஆகியிருக்காரு. பட் அது மட்டும் இல்லை, எங்கேயும் போயிடாது இருங்க. ஆமாம், கோல்டு மெடல் ஃபஜர் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது 2002ல். அதில் வேறு ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் மலேசியன் ஓப்பன் கபடி டோர்னமெண்ட் இன் 2002, அதுலேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அப்புறம் கேப்டன் ஆஃப் இந்தியா ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமே இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு.
பலியன் சார் அவர் தான் கேப்டன் ஆகிட்டார். ஃபர்ஸ்ட் எவர் கபடி வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கபடி கிரிக்கெட்டுக்கு 1975 நடந்தது இங்கிலாண்டில், வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது. அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு கபடி வேர்ல்ட் கப் வந்து 2004 நடந்தது. மும்பை தான் ஹோஸ்ட்டு. மும்பையில் வந்து லீக் மேட்சஸ், இவர் கேப்டன் வேறு, லீக் மேட்சஸில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஒன் சைடடாக நாக் அவுட்டும் ஒன் சைடாக ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனலுக்கு வந்தீங்கன்னா எதிர வந்து நிற்கிறார் ஈரான். ஃபசல் அப்போல்லாம் கிடையாது, ஃபசல் பிறகுறதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அப்போ ஈரான் டீம்லாம் இருந்திருக்கு. எப்போதும் இந்தியா டஃப் கொடுக்குற ஒரே டீம் ஈரான் டீம் தான். ஈரான் கூட தான் ஃபைனல்லாம். அதுலேயும் ஹேண்ட்ஸ் டவுனாக ஜெயிச்சு கப்பை தூக்கிட்டாங்க. ஏன்னா இவர் 16 ரைடு எடுத்தாருங்க. 16 ரைடில் 17 ரைடு பாயிண்ட் எடுத்திருக்காரு. நினச்சி பாருங்கள், வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இல்லாமல் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வேறு அவருக்கு. 16 ரைடில் 17 ரைடு பாயிண்ட்டுனா, இப்போ நடக்கிற மேட்ச் நடந்தெல்லாம் பார்த்தீங்களா, 16 ரைடு எடுத்தாங்கன்னு வச்சுல, அது 4 டூ ஆர் டை இருக்கும், 8 எம்டி ரைடு இருக்கும். இவங்களாம் அந்த காலத்தில் இன்னும் மட் டு மேட்டும்பாங்க, மண்ணில் விளையாடிட்டு இருந்து மேட்டுக்கு கொண்டு வந்ததில் இவங்கெல்லாம் பயனர். இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் கபடி வளர்ந்ததுக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலாகவும் இன்னும் குளோபலாகவும் பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். அப்புறம் 4 டைம்ஸ் கோல்டு மெடல் சீனியர் நேஷனல்ஸ் இந்தியன் ரயில்வேக்கு விளையாண்டார். இந்தியன் ரயில்வேஸ்க்கு 2005 4 வாட்டி சீனியர் நேஷனல் கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பெஸ்ட் பிளேயர் அவார்டு 5 டைம் கிடச்சிதா, 1998, 2000, 2001, 2003 அண்ட் 2004. அதோட நிற்கல, ரெக்கார்டு 8 கன்சிக்யூட்டிவ் இயர், 8 வருஷம் கண்டினியூஸாக பெஸ்ட் பிளேயர் இன்டர் ரயில்வே சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது, ரயில்வேஸ்குள்ளேயே விளையாடுறது. அதில் 8 வருஷம் லைனாக 1997 to 2004 வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காருங்க, 8 வருஷமாக. அப்போ நோ பிளேயர் இன் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதில்லை. ஆமாம், இந்த ஹிஸ்ட்ரியிலே அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கோச்சாகவும் அதுக்கப்புறம் பிளேயிங் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் கோச் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், பாட்னா பைரேட்ஸ் கோச் ஆனார், யூ மும்பா கோச் ஆனார். ரீசெண்டாக கோல்டு மெடல் இந்தியன் ரயில்வேஸுக்கு 66th சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் 2019 வாங்கி கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் மீது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் மோர் தென் 26 இயர்ஸ் கபடிக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. 27 வருஷம் ஆமாம் கபடிக்காகவே, ஆஸ் அ பிளேயராக, ஆஸ் அ கோச்சாக, ஆஸ் அ கேப்டனாக. ஐ மீன் ரிமார்க்கபிள். அண்ட் இவர் த டே இவர் வந்து எப்போதும் எனக்கு அப்படின்னு வழங்குற நேரத்தில் கோச்சிங்லாம் விட்டால், யூ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஹூ பிளேட் த கேம் அண்ட் கோச் த கேம். அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர், இந்த கபடி விளையாண்டதாகட்டும், கோச் பண்ணதாகட்டும், யங் ஜெனரேஷன் உருவாக்குனதாகட்டும், அவரோட அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் விளையாண்டப்பா ஜெயிச்சப்பா வீட்டுக்கு போகிறப்பா அப்படி இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறாங்களா கோச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ரொம்ப நல்ல இது. அண்ட் ரைட் மூவ் தான் தமிழ் தலைவாசுக்கு. அண்ட் ஆல்ரெடி நாங்கள் ரீட்டைல் லிஸ்ட்லாம் போட்டோம். இப்போ ஒன்றும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவர் இங்கே வந்து எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. மோஸ்ட் ப்ராபப்லி நிதிஷ்குமார், மொயின் ஷஃபாகி, இமான்ஷு, நரேந்தர் கண்டோலா 4 பேர் ரிட்டைன் பண்ணிவிட்டு பாக்கிலாம் உங்களை சுற்றி தான் டீம் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதில் என்ன ஆகுதுன்னு. இதுதான் இவரை பற்றின டீட்டெயில் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பாருங்கள். இந்த காலத்தெல்லாம் என்ன சொல்கிறது. எனிவே அப்டேட் பண்ணால் கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறி பார்த்ததுக்கு பிறகு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.